ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த வெயிலுக்கு இதமாக ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த ரோஸ் மில்க்கே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஜெல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஜெல்லியை வந்து பிளேட்டில் ஊற்றி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ரோஸ் மில்கில் ஆட் பண்ணேன். நல்லா பபுள் டீ மாதிரி சூப்பராக இருந்துச்சு சில்லுன்னு வச்சு குடிக்கும் போது. ஸோ வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி கப்பில் ஊற்றி என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கொடுத்தாச்சு. இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா, என் பெரிய பையனுக்கு பர்த்டே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ண வேணான்ட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து கேக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து பீஸ் கேக் தான் வேணும்னு சொன்னார். நாங்கள் தான் சரி இந்த மாதிரி கேக்கு வாங்கி கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டியாக கிஃப்ட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து நைட்டுக்கு வந்து பூரி தான் பண்ணியிருந்தோம். பூரியும் சிக்கன் குழம்பும். ஸோ அதையும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பேபிக்கு 7 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் கையோடு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 போட்ட பலூன் வாங்கி சென்டரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சென்டரில் உட்கார வச்சு 7 மந்த் ஃபோட்டோ ஷூட்டு சூப்பராக முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பசங்களுக்கு பூரி சிக்கன் குழம்பெல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு அப்படியே இந்த டே முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.